இங்கே பாருங்க ஐயப்பன் விளக்கு. இதை வாங்கி நீங்கள் அப்படி தொங்க விட்டீங்கன்னா வீட்டில் அந்த மாலை போட்டவங்கலாம் ஒரு மங்களகரமாக உணரலாம். ஐயப்பனோட அந்த விளக்கு. நீங்கள் பாருங்க மேலே அன்னப்பறவை இருக்கு. அன்னப்பறவைனா நம்மளுக்கு தெரியும், பாலையும் தண்ணியும் பிரிக்கும் அப்படின்வாங்க. சரியான கணங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்க இப்படி கலட்டி மாற்ற டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கம்பீரமான குத்து விளக்கு. இதோட விலை வந்து எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட விளக்குகள். எல்லாமே உங்களுக்கு வந்து பஞ்சமுக, அதாவது 5 முக விளக்குகள். 1,05,840 ரூபா. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சென்னையில பிரம்மாண்ட விளக்குகள் விற்பனை கண்காட்சி நடைபெறுது. சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பூம்புகார் காலையில 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த கண்காட்சி நடைபெறுது. அதே போல டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த கண்காட்சி நடக்கும். உள்ள வந்த உடனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லக்ஸரியா இருக்கிற மாதிரி ஒரு கடை. நாகர்கோயில் பித்தளை விளக்குகள் அந்த கடையோட பேரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பித்தளை விளக்குகள்லயே எத்தனை விளக்குகள் இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இதே போல சின்ன சின்ன விளக்குகள்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்ட விளக்குகள் வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமா ஒரு குத்து விளக்கு எடுக்கலாம். நல்ல கனம். முதல்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,634 ரூபா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கார்த்திகை தீப இந்த விற்பனை கண்காட்சிக்காகவே எல்லா விளக்குகள்ல இருந்தும் 10% வரைக்கும் விலையை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 560 ரூபா கூட இருக்கும். அதை அப்படியே லெஸ் பண்ணி 6,100 ரூபா அப்படின்றத 5,600 ரூபா. அடுத்ததான் நம்ம இந்த விளக்கு எடுத்துக்குவோம். இந்த விளக்கு பாருங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இப்போ நம்ம நல்ல ஒரு பெரிய சைஸ் விளக்கு, அழகான லக்ஷ்மி விளக்கு. இது ஃபுல்லா எண்ணெய் ஊற்றி நீங்க திரிய போட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எரியும். எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்க இந்த இடத்துல லட்சுமிக்கு ஏதாவது பூ அலங்காரம் பண்ணி மாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி அழகா இருக்கும். இதோட விலை 5,943 ரூபா. அந்த லக்ஷ்மி விளக்கு 2 விளக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 மட்டும் வாங்கணும்னு நீங்க நினைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 செட்டாக வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்ததா இதை பாருங்க, மயில் குத்து விளக்கு. எப்படி 2 கிலோ இருக்கும் போல இருக்கு. இந்த மயில் குத்து விளக்கு அன்னம், மயில் இல்ல அன்னப்பறவை. நீங்க பாருங்க மேல அன்னப்பறவை இருக்கு. அன்னப்பறவைனா நம்மளுக்கு தெரியும், பாலையும் தண்ணியும் பிரிக்கும் அப்படின்வாங்க. சரியான கணங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்க இப்படி கலட்டி மாற்ற டைப் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கம்பீரமான குத்து விளக்கு. இதோட விலை வந்து 10,611 ரூபா. இதெல்லாம் நல்ல பிரம்மாண்டமான வீடுகளில் வைக்கிறது. தாமரை விளக்கு, தாமரை பூ பித்தளை விளக்கு. உங்களுக்கு பார்க்க தாமரை மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா நடுவில் நீங்க எண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டுக்கலாம். 5 முக விளக்கு. இதோட விலை 3,859 ரூபாய். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான விளக்கு, அதாவது கிளை விளக்கு. எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட விளக்குகள். எல்லாமே உங்களுக்கு வந்து பஞ்சமுக, அதாவது 5 முக விளக்குகள். இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இது எதனால கிளை விளக்குனா, நீங்க ஆலமரம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி விழுதுகள் மாதிரி கிளை கிளையா இருக்கும், அதே மாதிரி இதுலயும் விழுதுகளா இருக்கும். இதுல நீங்க எண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சீங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விளக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதோட விலை எவ்வளவு தெரியுங்களா? 1,05,840 ரூபா. இந்த கிளை விளக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 108 திரி விளக்கு. இந்த 108 அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மாலைகள்ல இருந்து சரி, இந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து, ஒரு கோயில கூட பாத்தீங்கன்னா 108 தேங்காய் உடைப்பேன் அப்படின்ற ஆன்மீக நம்பர் இது. அதை வச்சு பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஐயப்ப குரு பூஜை, அந்த மாதிரி குரு பூஜைகளுக்கெல்லாம் மாதிரி 108 திரி விளக்கு ஏற்றி வைக்கிறது ஒரு சம்பிரதாயம். விளக்குகள்லயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு விளக்குகள் இருக்கு. நம்ம எல்லா விளக்குகளையும் 1 by 1 சொன்னோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பத்தாது. அதனால ஹைலைட்டா இருக்க சில விளக்குகளை மட்டும் அப்படியே பார்த்துட்டே போகலாம். நீங்க இங்க நேர்ல வந்து கண்காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா எக்கச்சக்க விளக்குகள் பார்க்கறதுக்கு இருக்கு.
இப்போ இருக்கிற சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அந்த மாலை போட்டு விரதம் இருக்கிற சீசன். இங்கே பாருங்க, ஐயப்பன் விளக்கு. இதை வாங்கி நீங்கள் அப்படி தொங்க விட்டீங்கன்னா வீட்டில் அந்த மாலை போட்டவங்கலாம் ஒரு மங்களகரமாக உணரலாம். ஐயப்பனோட அந்த விளக்கு. இதோட விலை 6339 ரூபா. இந்த கடலுக்கு கீழே இருப்பார் பள்ளிக்கொண்ட பெருமாள், அதாவது ரங்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரங்கநாதரையே அழகாக செட் பண்ணி அதில் ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. இந்த விளக்கோட விலை பார்த்தீங்கன்னா 9261 ரூபா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாமரை விளக்கு, இன்னொரு சரஸ்வதி விளக்கு, இது போல் விநாயகர் விளக்கு, அதுபோல் இன்னும் பித்தளை விளக்குகளில் எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான விளக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மாளிகை மாதிரி வீடு இருக்கு, பங்களா மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ரிசப்ஷன் இருக்கும். அதில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 5 அடியில் அன்ன விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு 3 மணி நேரம் நிற்காம எரியும். அந்த அளவுக்கு இருக்கு. வெயிட்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 10 கிலோ, 20-25 கிலோ இருக்கும் போல இருக்கு. இதோட விலை 50,605 ரூபா. இந்த விளக்கை வந்து ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது போல இருக்கு. தூக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கணும். உங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் கூட இப்படி இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்ததா அகல் விளக்குகள்லேயே சாதாரண சின்ன அகல் விளக்குகளில் இருந்து உங்களுக்கு இது போல் கலரிங் பண்ணக்கூடிய அந்த பெயிண்டட் அகல் விளக்குகள் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ அதை சாதாரணமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் சின்ன அகல் விளக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செட்டு விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா விலை. ஒரு சாதாரண சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட விற்கிறாங்க பாருங்கள். இந்த போல் பேசிக்கான அகல் விளக்குகள் விற்கிறாங்க. இதுவும் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் பெயிண்ட் வச்சு கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அகல் விளக்கு இருக்குது. எல்லாம் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேயே எனக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அகல் விளக்குலேயே உங்களுக்கு சுற்றி தண்ணி ஊற்றி நடுவில் உங்களுக்கு விளக்கு இருக்கா மாதிரி, இதில் பாருங்கள் நல்லா தெரியும், நடுவில் உங்களுக்கு விளக்கு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இதோட விலை வந்து 130 ரூபா. உங்களுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிற ஒரு டைப், க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு விளக்கு உள்ளே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். காற்றடிச்சா கூட சீக்கிரத்தில் அணைஞ்சு போகாது. இதுக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம். இதோட விலையும் 130 ரூபா தான். இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, இதுவும் 130 ரூபா தான், இதுவும் 130 ரூபா தான். அடுத்ததாக இது பாருங்கள், துளசி மாடம் விற்கிறாங்க. துளசி மாடத்தில் இது போல் சின்ன விளக்குகளை நீங்கள் வச்சு சாமி கும்பிட முடியும். அடுத்ததாக துளசி மாடம் விளக்கு பாருங்கள், துளசி மாடம் மாதிரியே ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க. அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் விளக்கும் எரியும். இது பாருங்கள், பஞ்சமுக விளக்கு, அதாவது 5 முக விளக்கு. ஒரு செட்டு வச்சுருக்காங்க, 70 ரூபா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்டட் நல்லா, உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, இல்லைனா பிங்க் கலரு, இந்த இளஞ்சிவப்பு மாதிரி கலரில் இருக்குது, நிறைய கலரில் வச்சுருக்காங்க. 5 முக விளக்கு. இதோட விலை 170 ரூபா. அதுலேயே பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வர டைப்பையும் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வாங்கி ஏற்றிக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 5 விளக்குலேயே உங்களுக்கு சுற்றி 5 விளக்கு, நடுவில் ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. இதோட இது பாருங்கள், கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுற்றி 5 விளக்கு வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன கோன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்ணுக்கு கலர்ஃபுல்லாகவும் அதே டைமில் உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸரியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கு வாங்கிக்கலாம். அதோட விலை வந்து 250 ரூபா. அலாவுதீன் அற்புத விளக்கு. இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெயை ஊற்றி இங்கே திரிய போட்டிங்கன்னா இங்கே எரியும். இது வேணும்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது, ஓப்பன்லேயே தான் இருக்கும். இதுலேயே வந்து ஓவியம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து விளக்கு இருக்கா, விளக்கோடு சேர்த்து ஒரு மரம், ஒரு வீடு, அந்த கவரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி தானேன்னு தெரில. ஆனால் இந்த விளக்கு வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி. இதை நீங்கள் இப்படி ஹேங்கிங்கும் பண்ணிடலாம், எதையாவது மாட்டி வச்சிடலாம், செவுத்துல மாட்டலாம், இல்லை கட்டி தொங்க விடலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இந்த விளக்கோட விலை வந்து 150 ரூபாய். இதுலேயே உங்களுக்கு லக்ஷ்மி, விநாயகர் அப்படின்னு அந்த சாமி படங்களையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும்னாலும் நீங்கள் க்ரீன்,
அப்படின்னு ரெட்டு அப்படின்னு கலர்கள் வேற நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இளம் பச்சையில் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குடுவை விளக்கு. நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சுட்டா உங்களுக்கு இந்த குடுவையை மேலே வச்சிட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு குண்டு பல்பு எப்படி எரியும், எலக்ட்ரிக் பல்பு எரியா மாதிரி உங்களுக்கு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளோ காற்றடிச்சாலும் அணைஞ்சு போகாது. ஏன்னா அதுக்காகவே அந்த குடுவையை அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் அதே டைம் அழகாகவும் இருக்கும். அடுத்தது தாமரை விளக்கு. தாமரை விளக்குலேயே பாருங்கள், சுற்றி தாமரை இதழ்கள் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நடுவில் விளக்கு, இந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்க, 200 ரூபா. அது விநாயகர் விளக்கு, சுற்றி 5 விளக்குகளை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளூ கலர் நல்ல கலரிங் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 350 ரூபா. விநாயகர் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு பல்வேறு சாமிகளில் இதே இந்த விநாயகர் விளக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன், எவ்வளோ பெயிண்டிங்கில் இருக்குது பாருங்கள். என்ன கலர் வேணுமோ, என்ன சாமி வேணுமோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்து. பழைய காலத்து லாந்தர் விளக்கு உங்களுக்கு பாருங்கள், அது எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபுல்லாக வச்சுட்டு இப்படி இந்த கையில் பிடிச்சி கொண்டு போவாங்க இருட்டில். அதே மாதிரி வந்து இந்த பழைய காலத்து விளக்கு, இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு அப்படி கையில் பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ரசனை உள்ளவங்கெல்லாம் வாங்கக்கூடிய விளக்காக இருக்குது. 550 ரூபா இதோட விலை. இந்த தூக்கணாங்குருவி கூடு மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டிங்கன்னா குருவி கூடு மாதிரியே இருக்கும். அதுலேயே நீங்கள் வந்து லைட் போட்டு ஏரிய வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஒன்றும் அந்தந்த சைஸு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 350, 400, 450ன்னு பல்வேறு விலைகளில் இதை வச்சு விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயே நல்ல டிசைன் போட்டு ப்ரௌன் கலரில் அழகாக இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அகல் விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவும் பெயிண்ட் பண்ண விளக்குகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 முக விளக்கு. உள்ளே பாருங்கள், கண்ணாடி டிசைன்லாம் வச்சு ஃபுல்லாக வரைஞ்சி நல்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. 7 முக விளக்கு, 7 திரி போட்டுக்கலாம் நீங்கள், 90 ரூபா. இது 5 முக விளக்கு. அதுலேயே நல்ல சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இதுலேயும் கண்ணாடி வச்சு நல்ல ஒரு கலரிங் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 240 ரூபா. அடுத்ததாக ஊதுவத்தி ஸ்டாண்டு. இதெல்லாம் ஊதுவத்தி வச்சுங்க, அதையே உங்களுக்கு நல்ல சூப்பராக கலரிங் பண்ணியிருக்காங்க. இதோட இது பாருங்களேன், க்ரீன் கலர்லாம் அழகாக இருக்குது. இதோட விலை 220 ரூபா. இது பாருங்கள், நம்மளுக்கு அந்த கோயில் மணி மாதிரி அகல் விளக்குலேயே மணி. பெயிண்டிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, டிசைனிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லா வகையிலையும் அழகாக இருக்குது. இதோட விலை 270 ரூபா. ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு விளக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், இதை எடுக்க முடியாது. நீங்கள் இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். 5 பக்கம் கண்ணாடி வச்சு நடுவில் அழகாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த கண்ணாடி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த விளக்கு எரியும்போது சுற்றி கண்ணாடியில் அடித்து இன்னும் அது பிரைட்டாக உங்களுக்கு அழகாக தெரியும். இதுலேயே இன்னும் கலரிங் வேணுனாலும் உங்களுக்கு கலர்லேயும் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 220 ரூபா. அதுலேயே கொஞ்சம் ஃப்ளாட்டான பவுல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக விநாயகர் விளக்கு. விநாயகர் வந்து கையால் அந்த விளக்கு அப்படியே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தும்பிக்கை வளைஞ்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இதில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே விநாயகரோட ஆசீர்வாதம் கிடைச்சா மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. விநாயகர் விளக்கு. அதுலேயே பாருங்கள், ஸ்வஸ்திக் விளக்கும் இருக்குது. இந்த விநாயகர் விளக்கு பார்த்தீங்கன்னா 480 ரூபா. இந்த ஸ்வஸ்திக் விளக்கு வாங்கினீங்கன்னா 260 ரூபா. அடுத்ததாக டீ கப். நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த டீ கப் விளக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மெழுகு விளக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் வச்சு ஏற்றும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கலரிங்கு, அந்த சுற்றி இருக்க வேலையெல்லாம் பாருங்கள், சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு கலர் வேரியன்ட் இருக்குது. ப்ளூ கலர் வேணுனாலும் ப்ளூ கலர் வாங்கிக்கலாம். இதோட விலை 240 ரூபா. ஏற்கனவே டீ கப்ஸ் பார்த்தோம். இதுலேயே பாருங்கள், நல்ல ஸ்கொயரான டைப்பில் சுற்றி பெயிண்டிங் பண்ண, கலரிங் வித் பெயிண்டிங் பண்ண ஒரு விளக்கு இருக்குது. இதுக்குள்ளேயும் அதே மாதிரி பாருங்கள், இது போல் ஒரு மெழுகு விளக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மெழுகு எரியும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இதோட விலை 480 ரூபா. அதுலேயே இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளேயும் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கும், காற்றடிச்சா அணையாது,
அதே டைம் இந்த இருக்கிற இல்லையா அந்த கேப், இது வழியாக உங்களுக்கு அந்த லைட் வந்து வெளியே வரும். இதுலேயும் இந்த பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாக்கு, இது இல்லாமல் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லா கலருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 கலர் இருக்குது. இதுவும் சேம் 480 ரூபா தான். அடுத்ததாக இங்கே பாருங்கள், குடிசை விளக்கு. குடிசைக்குள்ளே ஒரு அகல் விளக்கு வச்சுருவாங்க. இந்த முனிவர்கள்லாம் தவம் செய்கிற மாதிரி ஒரு குடிசை, அதில் சுற்றி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 600 ரூபா. இதிலே கலர் வேரியண்ட் வேணுனாலும் நீங்கள் பாருங்கள், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோலாம் அழகாக இருக்குது. எல்லோ வித் பிளாக். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆர்கானிக் மைண்ட் செட்னால் நீங்கள் க்ரீன் கலர் வாங்கிக்கலாம். க்ரீன் கலரும் அவைலபிள் இருக்குது. இது மாதிரி பல கலரிங் வேரியண்ட்டும் வச்சுருக்காங்க. அதுலேயே குடிசையிலேயே ரவுண்டு குடிசை, வட்ட குடிசைன்னுவாங்க. இதுவுமே அந்த யாகம்லாம் வளர்க்குறவங்களாம் இந்த மாதிரி குடிசைக்குள்ளே தங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு அகல் விளக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் கூட நீங்கள் ஏதாவது கட்டி தொங்க விடணுன்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 450 ரூபா தான். தேங்காய் விளக்கு, தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், தேங்காய் மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே விளக்க வச்சு இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இந்த கேப்லலாம் உங்களுக்கு லைட்டிங் வெளியே வரும். சூப்பராக அதில் ட்ராயிங்லாம் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பச்சை கலர், நீல கலர் அப்படின்னு பல கலர்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அடுத்ததாக பாருங்கள், கோன் விளக்கு. கோன் விளக்கு, இதுக்குள்ளே நீங்கள் மெழுகு வச்சு விளக்கு வச்சுனா அகல் விளக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்ஸ் வழியாக வெளிச்சம் வெளியே வரும். பார்க்க அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி கலரிங் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராயிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட விலை 300 ரூபா. இதே கலரும் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அடுத்ததாக யானை விளக்கு. யானை வந்து விளக்க தூக்கிட்டு வரா மாதிரி கான்செப்ட். இது ஒரு பழமைவாதத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரா மாதிரி இந்த கலரிங் இருக்குது. பெயிண்ட் பண்ணதே தெரில பாருங்கள், அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட விலை 240 ரூபா. பசுமாடு உண்டியல். பசுமாடுலேயே உங்களுக்கு உண்டியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும் அதை வாங்கிக்கலாம். குழந்தைங்கள்லாம் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக உண்டியல் பழக்கத்தை, சேமிப்பு பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வரணும், வீண் செலவு பண்ணாமன்றதுக்காக இந்த உண்டியல் பழக்கம் கொண்டு வருவாங்க. 480 ரூபா இதோட விலை. விளக்குகள் மட்டும் இல்லாமல் உரில்களும் வச்சுருக்காங்க. உரில்னால் உங்களுக்கு தெரியும், தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு அப்படியே வச்சுருவாங்க. அந்த சாமி அறைகள், நம்ம வீட்டு வரவேற்பு அறையில் வைப்பாங்க. ஒரு வாசம் இருக்கும், வாசத்தோடு சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இந்த உரில் வைப்பாங்க. அதுலேயே பாருங்கள், கலரிங் பண்ணி உங்களுக்கு இந்த பாட்டம்லாம் வந்து ஃபுல்லாக டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு வேறு கலர் வேணும், எல்லோ வேணும்னாலும் இருக்குது. இந்த மாதிரி 3 கலர் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 890 ரூபா. உரிலேயே இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி வட்டம் உரில், அதுலேயே அந்த கைப்பிடி 2 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 990 ரூபா. உள்ளே பாருங்கள், நல்ல டிசைன். அதே மாதிரி சின்ன உரிலும் இருக்குது, 630 ரூபா. இதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப சங்கு உரில், ஒரு உண்மையான சங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சங்கு உரில் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அந்த சங்கில் இருக்க பளபளப்பு குறையாமல் இதில் வேலை பார்த்துருக்காங்க. இதோட விலை 1600 ரூபா. புத்தர் முகம் இருக்குது. உங்களுக்கு புத்தர் பிடிக்கும், புத்தர்னால் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர், அதாவது புத்தர் மேலே எனக்கு ஒரு பிரியம் உண்டு அப்படின்னா நீங்கள் புத்தர் தலையை வாங்கி வச்சுக்கலாம். மனதில் அமைதி வர்றதுக்காக நிறைய பேர் புத்தரை வழிபடுவாங்க. அதுபோல் இருக்கவங்க புத்தர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள், கன்று குட்டியோடு இருக்கக்கூடிய அந்த பசு கோமாதா, உங்களுக்கு அது வேணும்னாலும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2500 ரூபா. இந்த பசு மாடெல்லாம் 2500 ரூபா. அதே மாதிரி இந்த புத்தரோட தலை பார்த்தோம் இல்லையா, இது 480 ரூபா. அதே போல் இந்த புத்தர் தலை வந்து 890 ரூபா. இந்த புத்தர் தலை இல்லாமல் உங்களுக்கு புத்தர்லேயே உங்களுக்கு செவுத்தில் மாட்டக்கூடிய டைப்பில் இருக்குது. சுவர்களில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், அந்த டைப்பில் இருக்குது. இது வாங்கினீங்கன்னா 480 ரூபா தான். இது இல்லாமல் விநாயகரும் இருக்கார். விநாயகரை நீங்கள் மாட்டி வாங்கி வைக்கணும்னு வச்சிங்கன்னா 1190 ரூபா. அடுத்ததாக பாருங்கள், நறுமணங்கள் தரக்கூடிய மெழுகு விளக்குகளை விற்பனை செய்கிறாரு. இங்கே பாருங்கள், 10 விளக்குகள் இருக்குது. டெம்டேஷன், ஜாஸ்மின், மீரா, ரோஸ், லில்லி அப்படின்னு உங்களுக்கு அந்தந்த வாசனையை தரக்கூடிய மெழுகு விளக்குகளை வச்சுருக்காரு. இதோட விலை வந்து 300 ரூபா. அதே மாதிரி ஜாஸ்மின், டெம்டேஷன் அப்படின்னு பல்வேறு விளக்குகளை வச்சுருக்காங்க. இப்போ இந்த விளக்குகள்லாம் ஒரு விளக்கே வந்து 3 மணி நேரம் எரியும் அப்படின்றாரு. இது வந்து ஒரு விளக்கு 4 மணி நேரம் எரியுன்றது. இதெல்லாம் வந்து நறுமணங்களாக உங்கள் வீட்டை மாற்றிடும். அதுலேயே பாருங்கள், கலரிங் பண்ண ஒரு இதுக்குள்ளே மெழுகு விளக்கு. இதை வந்து எரிஞ்சு முடிச்சிருச்சு இந்த விளக்குனா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்குகள் மூலிமா. இதுலேயுமே ஜாஸ்மின் ஃப்ளேவர் மெழுகுவத்தி. இது வந்து 6 மணி நேரம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த விளக்கு, இந்த
மெழுகு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த அளவுக்கு 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த மல்லி வாசம் கொடுத்துட்டே இருக்கும். மல்லி விளக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. மெழுகுலேயே இது எரிய எரிய உங்களுக்கு அந்த மல்லி வாசம் தரும். இதெல்லாம் நீண்ட நேரம் எரியும். இன்னும் அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காரு. சாக்லேட் ஃப்ளேவரு, இங்கே பாருங்கள் இது ஸ்வஸ்திக்லேயே உள்ள மெழுகு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் தனித்தனியாக வரும். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர், ஜாஸ்மின் ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவர் அப்படின்னு பல ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் சாக்லேட் விளக்குகள் இருக்குது. ஹார்டின் டைப்பில் சாக்லேட் ஃப்ளேவரு, உங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது. அதே மாதிரி பல வகையில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் வாங்கலாம். உங்களுக்கு இந்த விளக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா துளசி, இதுலேயும் உங்களுக்கு மல்லி அப்படின்னு பல வகை உண்டு. இந்த விளக்கை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா 100 மணி நேரம் அதுக்கும் மேலேயும் இந்த மெழுகு விளக்கு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கோட விலை 920 ரூபா. துளசி வாசம் அப்படி உங்களுக்கு அடிக்கும் வீட்டுக்கு ஃபுல்லாக. இது அதுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ், அதில் பாதி அளவு தான் இருக்கும். இதுவும் துளசி ஃப்ளேவர். இது ஒரு 50 மணி நேரம் எரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்ததுலேயே பாருங்கள் இந்த மாதிரி கோன் ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. அதே தான் இந்த டெம்டேஷன், ஜாஸ்மின், இந்த மாதிரி பல ஃப்ளேவர் இருக்குது. லாவெண்டர். ஆனால் உங்களுக்கு வந்து கோன் டைப். நார்மலாக நீங்கள் ஒரு அகல் விளக்கே எடுத்து இதுக்குள்ளே ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சுற்றி இருக்க இந்த மொத்த இதுவும் லைட்டு மாதிரி மினுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா உங்களுக்கு ஒரு எல்இடி லைட்டு போல் மாறிடும். அதே டைம் இதில் பாருங்கள் அந்த ஸ்மெல்லும் இதுக்குள்ளேருந்து குட் ஸ்மெல் வரும். ரோஸ் ஃப்ளேவர், ஜாஸ்மின் ஃப்ளேவர்னு நிறையா இருக்குது. இதோட விலை 495 ரூபா. நம்ம வந்து இந்த மரத்தாலான மாட விளக்குகள், மாட விளக்குகள்னாலே தெரியும் உங்களுக்கு, வீட்டையே அழகுபடுத்திடும் ஒரு கோயில் மாதிரி. அதுலேயே எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அன்னப்பறவையிலேயே உங்களுக்கு உள்ள விளக்கு, ஒரு மணி, சுற்றி ஒரு வீடு மாதிரி ஒரு மாடம். இதோட விலை வந்து 1800 ரூபா. இதை நீங்கள் ஹேங்கிங், அதாவது தொங்க விடணும்னு நினச்சிங்கன்னா தொங்க விடலாம். இதெல்லாம் ப்ளைவுட் மரத்தால் செஞ்சது. எல்லாமே உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றாகாத மாதிரி ஒரு வாட்டர் ப்ளைவுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்கும். அதுலேயே சின்னது பாருங்கள், ஒரு அகல் விளக்கு நீங்களே வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா இதோட விலை 630 ரூபா. ஒரு சின்ன துளசி மாடம் கோலம் போட்டு, இங்கே ஒரு கோலம் போட்டு அதில் அகல் விளக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுலேயே பெரிய சைஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் 1920 ரூபா இதோட விலை. உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கோயில் கோபுரம் கலசம் 3 வச்சுட்டு அதில் உங்களுக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது அதுலேயே விநாயகர் 1350 ரூபா. விநாயகரோட அந்த கோலம் போட்ட ஒரு விளக்கு இருக்குது. இல்லை சாதாரணமாக சிம்பிளாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு 4 கால் இருக்க மாட விளக்குகள் இருக்குது. இந்த 4 கால் மாட விளக்குகள்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபா. சும்மா சிம்பிளாக வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதோடு உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பெல்லு கொடுத்துருவாங்க. இந்த மணியோடு சேர்த்து நீங்கள் கீழே எங்கேனா இப்படி மாட்டிக்கலாம். ஒரு பெல்லோடு வந்துடும். இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஓம் அப்படின்னு போட்ட ஒரு பெல்லோடு இருக்கக்கூடிய மாட விளக்கு 1350 ரூபா. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த பால்கனி மாதிரி ஒரு செட்டப்பில் சுற்றி கொடுத்துருக்காங்க. 1800 ரூபா. இதுக்குள்ளேயே நீங்கள் விளக்கெல்லாம் வச்சுக்கலாம். அழகாக இருக்குது. சின்னதாக ஒரு மாடம், சிம்பிளாக வாங்கணும், எனக்கு வந்து ஒரு 100 ரூபாவில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இது வாங்கி இதை வச்சுட்டு இது மேலே ஒரு விளக்கு, சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மாடம். எத்தனை விளக்குகள் இருந்தாலும் செம்மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் இருந்தால் தான் சில பேருக்கு அந்த மன நிறைவே கிடைக்கும். அந்த மாதிரி செம்மண் அகல் விளக்குகள் 1 5 ரூபா இதான் இருக்கிறதுலே பேசிக் விளக்கு அப்படின்வாங்க. அகல் விளக்குனா இதுதான் பேசிக், 5 ரூபா. அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இதுவும் 5 ரூபா தான். இதெல்லாம் 20 ரூபா. அதுலேயே கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 25 ரூபாவில் இந்த டிசைன். உங்களுக்கு இதெல்லாம் 90 ரூபா. ஒரு என்ன சொல்கிறது, கிண்ண விளக்கு, கிண்ணத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு விளக்கு இருக்க மாதிரி. துளசி மாடத்துலேயே விளக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 60 ரூபா. அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இதில் குறிப்பிட்டு காட்டணும்னா இதெல்லாம் அந்த பஞ்சமுக விளக்கு 90 ரூபா. இது போன்ற லிங்க விளக்குகளும் வச்சுருக்காங்க. ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு விளக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு எளிமையாக இருக்கும், ஒரு நீட்டாக இருக்கும். இதோட விலை வந்து 60 ரூபா. விளக்குகள்லேயே இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த கண்காட்சியில் எக்கச்சக்கமான விளக்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது போல் பூஜை விளக்குகளும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. அதனால்
நீங்கள் இந்த கண்காட்சியை நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு கண்காட்சி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க விளக்குகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.